வணக்கம். 7 விதமான பிரசாதம் சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 5 விதமான கொழுக்கட்டையும் ஒரு எள்ளு லட்டும் ஒரு கடலைப்பருப்பு சுண்டலும் செய்கிறேன். 50 கிராம் கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஊற வச்ச கடலைப்பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது சுண்டல் செய்கிறதுக்கும் கடலைப்பருப்பு பூரணம் செய்கிறதுக்குமா சேர்த்து ஊற போட்டிருக்கேன். இது நல்லா கொதி வந்துருச்சு. சிம்மில் வச்சுட்டு மூடிட்டு கொஞ்சம் கேப் வச்சு மூடிட்டு அதை வேக விட்டுடலாம். அது 10-12 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஒரு 50 கிராம் எள்ளு எடுத்துருக்கேன். இது எள்ளு பூரணத்துக்கும் எள்ளு லட்டு பண்ணுறதுக்கும் சேர்த்து எடுத்துருக்கேன். எள்ளு நல்லா வறுத்துடலாம். எள்ளு போட்டு ஒரு நிமிஷத்துலேயே சடச்சடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஓரளவுக்கு கொஞ்சம் வெடிச்சிட்டு இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடாயோட சூட்லேயே மிச்சமும் நல்லா பொரிப்பட்டுடும். எள்ளு நல்லா பொரிப்பட்டுடுச்சு. அதையும் ஆற வச்சுக்கலாம். இப்போது கார கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேன். இது நல்லா வெடிக்கட்டும். வெடித்தோன்னே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து கிண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் தேங்காயும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வறுத்து விட்டுட்டு அதுலேயே நான் மாவு போட்டுக்கிறேன். ஒரு 1.5 சட்னி கரண்டி அளவு சேர்த்துக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக 40 கிராம் மாவு இருக்கும். இது சிகப்பரிசி மாவு, ஆஃப் பாலிஷ்டு ரைஸு, சிங்கிள் பாலிஷ்டு ரைஸ் சொல்லுவாங்க. இதில் நான் இன்றைக்கி பச்சை தண்ணி விட்டு தான் கிண்டுறேன் மாவை. உங்களுக்கு வேணும்னா தாளிச்சதுக்கப்புறம் அதிலே தண்ணியை ஊற்றிட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் கிண்டிக்கலாம். அப்படி பண்ணும்போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இது பச்சை தண்ணியில் பிசையும் போது அந்த கொழுக்கட்டை ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் வடிகட்டி வச்சுருக்கிறேன். இதுவும் ஆறட்டும். பூரணங்களை ரெடி பண்ணிடலாம். பூரணத்துக்காக ஒரு 200 கிராம் வெல்லத்தை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு அதில் கொதிக்க வைக்கலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் கிடையாது. வெல்லம் கரைஞ்சா போதும். இது கரையட்டும். நம்ம பூரணத்துக்கு மாவுங்களை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பில் பாதி அளவு எடுத்துருக்கேன். பாதி சுண்டலுக்கு எடுத்து வச்சுட்டேன். இதோட கொஞ்சம் தேங்காயும் ஒரு ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். நம்ம செய்கிற இந்த பூரணம் ஒரு மீடியம் சைஸில் 3 கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வரும். இது கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கிட்டாச்சு. வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சிடுச்சு. இதுக்கு எந்த பதமும் தேவையில்லை. இதை இறக்கிடலாம். இதில் கல் மண் எதுவும் இல்லை, அதனால் நான் வடிகட்டலை. ஒரு கடாயில் நம்ம அரைச்சிட்டு வந்த கடலைப்பருப்பு தேங்காய் பூரணத்தை போட்டுக்கலாம். அதோட கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் இதில் ஊற்றிக்கிறேன். இது பூரணம் நம்ம புல்லை வச்சுட்டு வெளியில் கொழுக்கட்டை பண்ணுறதால ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கரெக்டான டெக்ஸ்சரில் இருந்தால் தான் வெளியில் வராமல் இருக்கும். இது ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு ரெண்டும் நல்லா ஒன்றா கலந்தோன்னே எடுத்துடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சு பொரிச்சு வச்சுருக்க எள்ளை மிக்சியில் போட்டுக்கிறேன். அதோட கொஞ்சம் தேங்காயும் ஒரு ஏலக்காயும் சேர்த்து இதையும் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதையும் கடாயில் எடுத்து வச்சுருக்கேன். எள்ளுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அது நம்ம பொரிக்கும்போது வெளியில் வந்துடும். அது கொஞ்சம் மாய்ச்சரோடு தான் இருக்கும். இதுக்கு கொஞ்சம் வெள்ளைப்பாகு குறைச்சலாக தான் தேவைப்படும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். திருப்பி நம்ம அடுப்பில் வச்சு கொழுக்கட்டை வேக வைக்கும்போது அது மெல்ட் ஆகி வரும். கொஞ்சம் எக்ஸஸாக வெள்ளம் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் தேங்காயும் ஒரு ஏலக்காயும் சேர்த்து தேங்காய் பூரணத்துக்காக இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே கடாயில் இதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கரகரப்பாக தான் பிடிச்சிருக்கேன். இது திருவண்ண தேங்காயும் சேர்த்துக்கலாம். இதோடையும் வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வெள்ளைப்பாகு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும்.
தேங்காயிலேருந்து அந்த பால் சத்து இருக்கிறதால இது ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சு கிண்டணும். அப்போ தான் அது ஒன்றா நல்லா கலந்து வரும். இல்லைன்னா தேங்காய் பச்சை வாசனை வரும். கொஞ்சம் சீக்கிரம் வீணாகிடும். கூட கொஞ்சம் நேரம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா கிண்டினா தான் நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் கிண்டியாச்சு. தேங்காய் பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஆற வச்சு எடுத்துக்கலாம். மூணு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அது ஆறட்டும். நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகில் இது மிச்சம் இருக்குது. இதில் கொஞ்சம் பிடி கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் பொரிச்ச எள்ளு இல்லை வறுத்த பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நம்ம சிவப்பரிசி மாவில் மறுபடியும் அந்த 1/4 கரண்டி கொஞ்சமாக மாவு முதல்ல போட்டுக்கிறேன். கிண்டி பார்த்துட்டு பாகு மிச்சம் இருக்கிறத பார்த்து இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிட்டேன். இன்னொரு 1/2 ஸ்பூன் மாவும் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 கிராம் மாவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா கையால் கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன உருண்டையாக உருட்டிட்டு ஒரு ஹாஃபில் 4 விரலையும் வச்சுட்டு அமுக்கி விட்டால் பிடி கொழுக்கட்டை ரெடி. சுண்டலை தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம், கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பையும் இதோடு சேர்த்துக்கிறேன். சுண்டலுக்கு தேவையான உப்பையும் இதோடு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இஷ்டம் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் தாளிச்சிக்கோங்க. அதெல்லாம் நம்ம விருப்பம்தான். இது நல்லா 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு கடலைப்பருப்பில் நல்லா மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு எடுத்துடலாம். சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். நம்ம செஞ்சு வச்ச பூரணெல்லாம் ஆறிடுச்சு. தேங்காய் பூரணம், கடலைப்பருப்பு பூரணம், எள்ளு பூரணம், எள்ளு லட்டுக்கும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். பாதி பூரணத்தை லட்டாக பிடிச்சி வச்சிடலாம். எள்ளு லட்டு, எள்ளு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டையை பண்ணிடலாம். கொழுக்கட்டைக்கு மேல் மாவு பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்ச அந்த ஒரு அழாக்கு மாவில் ஏற்கனவே நம்ம 80 கிராம்ஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டோம். மிச்சம் 120 கிராம்கிட்ட இருக்குது. மாவு எவ்வளோ இருக்கோ அதில் 1.5 பங்குக்கு தண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிக்க வைக்க வச்சுருக்கேன். ஒரு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். நெய் கூட சேர்த்துக்கலாம். இது கொதி வந்த உடனே மாவு அதில் போட்டுடணும். ஒரு பங்கு மாவுக்கு 1.5 பங்கு தண்ணின்றது கரெக்டாக இருக்கும். தண்ணியை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. கரெக்டாக கொதி வரும்போது போட்டுடணும். இல்லைன்னா தண்ணி அளவு பற்றாமல் போயிடும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும். மாவு அப்போ தான் நல்லா வேகும். இது மாவு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டாச்சு. இந்த கண்டிஷனில் இருக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த டெக்ஸ்சர் போதுமாக இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி தெரியும். நல்லா பிசைஞ்சு விட்டால் நல்ல பதத்தில் இருக்கும் மாவு. இந்த அளவுக்கு டைட்டாக இருந்தால் தான் கொழுக்கட்டைங்க நல்லா பண்ண வரும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இன்னொரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா தான் கொஞ்சம் வீரல் விடாமல் இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் கூட ரொம்ப விரைச்சி போகாமல் இருக்கும் கொழுக்கட்டைங்க. மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் சின்ன உருண்டை மாவு எடுத்து விரல்களால் நல்லா தட்டி ரவுண்டாக பண்ணிக்கலாம். கப் சைஸில் பண்ணிக்கிட்டு அது உள்ள பூரணத்தை வச்சுட்டு 2 பக்கமும் மூடிடணும். இதுக்கு மாவு நல்ல நைஸாக இருக்கணும். அப்போ தான் மெலிசாக செய்ய வரும். மாவு நல்லா வெந்தும் இருக்கணும். நடுவில் பூரணத்தை வச்சுட்டு 2 கார்னரையும் ஒட்டிடலாம். கார்னர்ஸ் கொஞ்சம் கிராக் வர்ற மாதிரி தான் இருக்கும். மாவு ஈரமாக இருக்கிறதால கொஞ்சம் என் கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு அப்படியே நல்லா அழுத்தி விடும்போது மொட்டிக்கும்.
கடலைப்பருப்பு பூரணத்தை வச்சுட்டோம், கொழுக்கட்டை பண்ணிடலாம். கார்னஸை நல்லா நல்லா ஒட்டிடணும், கையால் அமைக்கி விட்டு நல்லா ஒட்டிடணும். தேங்காய் பூரணம் மட்டும் அந்த மோதகம் மாதிரி பண்ணுவாங்க நார்மலாக. மற்ற கடலைப்பருப்பு பூரணமும் எள்ளு பூரணமும் சிப்பி ஷேப்பு செய்கிறதும் இது வந்து மோதகமாக பண்ணுறதும் வழக்கம். தேங்காய் பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. மிச்சம் இருக்க பூரணத்தையும் எல்லா கொழுக்கட்டையும் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி செஞ்ச மாவுக்கும் பூரணத்துக்கும் கரெக்டாக இருந்தது. ஒவ்வொரு பூரணத்துலேயும் 3 கொழுக்கட்டை வந்தது. இப்போல்லாம் நிறையா பண்ணால் செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு யாரும் இல்லை. அதுக்காகவே நம்ம ஒரு வெரைட்டி 2 வெரைட்டி செஞ்சு பிரசாதம் பண்ணிவிடுவோம். கொஞ்சமாக செஞ்சால் அதிக வெரைட்டி செய்யலாம். இது நாம் செஞ்சு வச்சுருக்க கார கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டையும் ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கேன். அதே இட்லி தட்டில் நாம் செஞ்சு வச்சுருக்க பூரண கொழுக்கட்டையும் அடுக்கிடலாம். அடுக்கிட்டு நல்லா வேக வச்சு கொண்டு வந்துடலாம். இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது நார்மலாக பூரண கொழுக்கட்டை ஒரு 6-7 நிமிஷத்தில் வெந்துடும். மாவு ஏற்கனவே வெந்திருக்கிறதால நாம் இன்றைக்கி கார கொழுக்கட்டையும் பிடி கொழுக்கட்டையும் பச்சை தண்ணியில் பிசைஞ்சதால் கூட 2-3 நிமிஷம் விட்டுறேன். ஒன்றா 10 நிமிஷம் விட்டுட்டு பார்க்கலாம். இது நல்லா வெந்திருக்கு, எல்லாம் வெந்துடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து திறந்து எடுத்துக்கலாம். நம்ம 5 விதமான கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான சிகப்பு அரிசி மாவில் செஞ்ச கொழுக்கட்டை ரெடி. அதோட கடலைப்பருப்பு சுண்டலும் எள்ளு லட்டும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பிளான் பண்ணினா குறைச்சல் நேரத்தில் சுலபமாக பண்ணிடலாம். சிகப்பரிசி கொழுக்கட்டைங்களும் லட்டு சுண்டலும் ரெடி. நன்றி.